நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த உலகத்தில் மரணம் மட்டும்தான் சார் நேர்மையானது. இதுவரை யாரையும் அது ஏமாற்றியதே கிடையாது சார். சார், இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் கடன் வாங்குவதும் தவறு, கடன் கொடுப்பதும் தவறு சார். ஆனால் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துபவர்கள் யாருமே கிடையாது என்ற கலியுகத்தில். சார், இந்த வட்டி தொழில் இருக்கு இல்லையா, அந்த வட்டி தொழிலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இல்லை, வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு கொடுக்க முடியாமல் தவித்து சின்னாபின்னமாயிடுவாங்க சார். சார், இந்த வட்டி தொழிலெலாம் கூட யார் செய்யணும், யார் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது சார். எல்லாருமே வட்டி தொழிலில் போய் இறங்கி பெரிய அளவில் லாபத்தை பார்க்கவே முடியாது சார். இந்த வட்டி தொழில் என்பது கரணம் தப்பினால் மரணம் என்பதை மறக்கவே கூட. அந்த மாதிரியான ஒரு இது சார். பணம் இழந்து விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. இப்போ நீங்கள் பணம் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவர் இறந்து விட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ பணம் கொடுக்குறவன் இறந்துட்டா என்ன பண்ணுவீங்க? பணம் வாங்கினவன் இறந்தாலும் பணம் கொடுத்தவன் இறந்தாலும் மிகப்பெரிய இழப்பீடு சார். அது சுத்தமாக மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்காம போயிடும் சார். அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தே தீரும். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடங்கள் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சில இடங்கள் கரெக்டாக இருந்தால் தான் வட்டி தொழிலுக்கு போகணும். நான் சொல்லும் இந்த விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் கொடுக்கவே கூடாது, வட்டி தொழில் செய்யவே கூடாது சார். அப்படியே மீறி நீங்கள் வட்டி தொழில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுத்து, அலைச்சலையும் கொடுத்து, அவமானத்தையும் கொடுத்து சின்னாபின்னம் ஆக்காமல் விடவே விடாது சார். சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு பெற்றிருந்தா பாருங்க. அப்படி தொடர்பு பெற்று அமர்ந்திருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வட்டி தொழில் என்ற பேச்சுக்கே போகக்கூடாது. அந்த தொழில் பக்கமே நீங்கள் தலை வச்சு படக்கூடாது சார். சார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் நீச்சம் பெற்றிருக்கும் சார். 2ஆம் இடம் நீச்சம் பெற்றிருந்தால் கூட தொழில் செய்யக்கூடாது. இந்த மாதிரி வட்டி தொழிலுக்கு போகவே கூடாது சார். 2ன்றது என்ன சார்? வாக்கு, பணம். போய் கேட்கவே மாட்டாங்க. நீச்சம் பெற்றிருந்தால் போய் கேட்கறத பயப்படுவாங்க சார். யார் இந்த வட்டி தொழில் செய்யணும் செய்யக்கூடாதுன்ற ரூல் இருக்குது. யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிங்க சார். 2ஆம் இடம் 2ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போய் இருக்கவே கூடாது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில். அப்படி கெட்டு போயிருந்தால் அந்த பணத்தினை வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு கொடுத்தா பணம் திரும்பி வரவே வராது சார். 2ஆம் வீட்டு அதிபதி 8இல் போய் மறைந்திருந்தாலும் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது. வட்டி தொழில் செய்யவே கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது சார். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் வீட்டு அதிபதி 2இல் போய் அமர்ந்திருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்புக்காகவோ இல்லை யாருக்காகவோ போயிட்டு கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிப்பாங்க சார். அல்லது இவர்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து விட்டு சில நிலைப்பாடுகளில் சொல்லொன்னா துயரத்துக்காக அலைஞ்சு பணத்தையும் இழந்து மன அழுத்தத்தையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக போயிடும். இன்னும் ஒரு சிலர் பார்ப்பீங்க, அதாவது அடமான பத்திரம் மாதிரி போட்டுட்டு அதை அவங்க மீட்க முடியாமல் இவங்க கேஸு போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த கோர்ட்டு கேஸுன்னாவே அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம்னாவே 8ஆம் இடம் சார். அந்த 8ஆம் இடத்துடன் 2ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது. அப்படி 8ஆம் வீடும் 2ஆம் வீடும் பணபரஸ்தானமும் 8ஆம் இடமும் அவமானத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடமும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணபரஸ்தானமும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்து இருக்கவே கூடாது சார் உங்கள் ஜாதக கட்டத்தில். அப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் அந்த பண பரிவர்த்தனை செய்யவே கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகவே கூடாது. வாக்கு தவறம். நீங்கள் யாரிடமாவது பணத்தை வாங்கினாலோ பணத்தை கொடுத்தாலோ உங்கள் வாக்கு செல்லுபடியாகாதுன்னு அர்த்தம். உங்கள் பேச்சு எடுபடாதுன்னு அர்த்தம். இதனால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீங்கள் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும் சார். ஜாமீன் கையெழுத்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மாமனுக்கோ மச்சானுக்கோ நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு அதற்காக இவர்கள் வட்டி கட்டின்னு இருப்பாங்க சார். அந்த ஆள் இல்லை, ஓடிட்டாரு, அவர் இறந்துட்டார், நீ தான் கட்டணும், அந்த நிலைப்பாடுக்கு வந்துடும் சார். அது
அதே மாதிரி உங்க ஜாதக கட்டத்துல புதன் நீச்சம் பெற்றிருக்கா பாருங்க. புதன் நீச்சம் பெற்றனால ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களாக போட்டு மாட்டிப்பாங்க. வட்டி தொழிலுக்கும் போகவே கூடாது சார் இவர்கள் எல்லாம். சார் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ரிஷப லக்னம்னு வைங்க. 2ஆம் வீட்டதிபதி புதன் தனுசு ராசியில் போய் அமர்ந்து, தனுசு ராசி 8ஆம் இடம் வரும் இல்லையா? அந்த 8ஆம் வீட்டதிபதி குரு ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்குன்னு வைங்க. அப்போ 2ஆம் இடம் 8ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு இல்லையா? இது வந்து நல்ல பரிவர்த்தனை கிடையாது. இதில் போய் மாட்டிப்பாங்கன்னு அர்த்தம். மிகவும் கவனமாக இருக்கணும். இவர்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு பணம் வரும். பணம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கலாம், வட்டிக்கு கொடுத்து மிகப்பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கலான்ட்டு போவாங்க. போயிட்டு மொத்தத்தையும் இழந்து, இவர்களுடைய பணத்தையும் இழந்து, வாழ்க்கையை இழந்து தவிப்பவர்கள் யாராலும் சார். என்ஆர்ஐ, வெளிநாட்டு பணம், வெளிநாட்டில் வாழ்க்கையை நடத்தி மிகப்பெரிய அளவில் பணத்தை எடுத்துன்னு வந்து இங்கே வந்து வட்டி தொழில் போடுவாங்க. மொத்த பணமும் காலி ஆகிடும். ரிட்டையர்டு அமௌண்ட்டு, ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அதை வச்சு இவங்க வந்து வட்டி தொழில் ஆரம்பிப்பாங்க. ஏன்னாக்கா இவர்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அதனால் இந்த தொழில் போய் இறங்கி பணத்தையும் இழந்து நிற்பாங்க. குடும்ப சொத்து மூலமாக ஒரு வருமானம் வரும். அதனால் இந்த வருமானத்தை வைத்து, இந்த பணத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் நாம் வளரணுன்ட்டு வட்டி தொழிலில் போயிட்டு மிகப்பெரிய அளவில் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு இவர்கள் அந்த பணத்தையும் இழந்து குணத்தையும் இழந்து நிற்பாங்க சார். இவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பெரிய தொகை வருகிறது என்றால் இவர்களெல்லாம் தங்கத்தில் முதலீடு செஞ்சணும் சார், அல்லது சொத்து வாங்கி போட்டுணும். 2-8 டேமேஜ் ஆயிருக்குன்னாவே பணத்தை போட்டு பணத்தை எடுக்கவே முடியாதுன்றத கவனத்தில் வச்சுக்கணும் சார். ஆனால் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குதா, 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது 2ஆம் இடம் நீச்சம் பெற்றிருக்கிறதா, அல்லது 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா, லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறாரா, மிக மிக கவனமாக இருக்கணும் சார். அப்படி நீங்கள் கவனமாக இல்லை என்றால் பணத்தையும் இழந்து உங்கள் குணத்தையும் இழந்து கோர்ட்டு கேஸ் அவமானத்தை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.